என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, தனிமையை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நமக்காக எதுவுமே இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் தாயானவள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது என்பதனை உனக்கு எடுத்து சொல்வதற்காகவும், நான் சொன்னால் அதனை நீ நம்ப மாட்டாய். அதனால் அவர்களின் பெயரையே உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தனிமை எப்பொழுதுமே கொடுமையான விஷயம் கிடையாது. தனிமை என்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம். பல விஷயங்களை பற்றி உன்னை சிந்திக்க வைக்கும். வாழ்க்கையில் தேவையான விஷயம் எது, தேவையற்ற விஷயம் எது என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் உன்னை குழப்பிவிட முடியாது. அப்பொழுது நீ எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும். உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருப்பாய். தனிமை என்பது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கானது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தனிமையில் இனிமை இருக்கும். எப்பொழுது தனிமையாக இருந்துவிட்டு ஒவ்வொருவரையும் பற்றி என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விடாது. உனக்கான நன்மைகளை உனக்கு இந்த நேரம் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இந்த தாயானவளினுடைய அருளால் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதனை நீ சரியாக பெற்றுக்கொள். உன் அம்மா நான் வந்துவிட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் கவனம் அதிகமாக தேவை. ஏனென்றால் இந்த அம்மாவுடன் இருக்கின்றாள், எல்லாவற்றையும் நடத்தி தருவதாக உறுதி கொடுத்திருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்துவிடக் கூடாது அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும். என்ற கஷ்டங்கள் நம்மை சுற்றிதான் இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது. அவர்களின் விதிப்படி அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்று நீ நினைத்து ஒதுங்கிவிட வேண்டும். தனிமை என்பது சில நேரங்களில் கொடுமையான விஷயம். அது எப்பொழுது தெரியுமா? நமக்கென்றே வாழ்க்கையில் யாருமே இல்லை. இருந்திருந்தால், நமக்காக யாரேனும் இருந்திருந்தால் இந்த விஷயத்தை நாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கலாமே. எவ்வளவுதான் தனிமையில் இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாலும் ஒருவரோடு நாம் எதிரில் நின்று ஒரு விஷயத்தை சொல்லிவிடும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, அப்படி ஒரு நேரம் என் வாழ்க்கையில் எனக்கு வாய்க்கவில்லையே என்று சொல்கின்றாய் அல்லவா? இதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கின்றது. எத்தனையோ நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டதாக உனக்கு தோன்றுகின்றது. ஆனால் அந்த உறவுமே உனக்கு நிரந்தரமாக இல்லை என்பதுதான் உண்மை. எந்த உறவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தரவில்லை என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக மாறியிருக்கின்ற நிலையும் இருந்தது. வேதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து இருந்தது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் யாருடைய துன்பங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டாலும் பிரச்சனைகள் தான் அங்கு அதிகமாக இருந்தது என்று எண்ணி, என் குழந்தை, நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களுமே நடந்து முடிந்து விட்டது.
இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பது மட்டும்தான் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கை விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது என்பதில் மட்டும் நீ எந்த ஒரு கவனமாக இருக்க வேண்டும். இந்த அம்மா சொல்லப் போகின்ற விஷயங்களை நீ சரியாக செவி கொடுத்து, வாழ்க்கையில் எந்த உறவுமே நிரந்தரமில்லை. அப்படி வருகின்ற உறவுகளும் உண்மையான அன்பினை கொடுக்கவில்லை. எல்லோருமே தன்னை தேவைக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள். அவரவர் காரணம் அவரவர்களுக்கு முக்கியம். அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு என்னை ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி வருத்தப்படுகின்ற என் குழந்தை, நிச்சயமாக இன்று இந்த அம்மா சொல்லப் போகின்ற விஷயத்தை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், இந்த நிரந்தரமான உறவின் பெயர் என்ன என்பதனை என் மூலமாக இன்று நீ தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்லாமல் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நீ பட்ட கஷ்டங்களும் போதும், பட்ட வேதனைகளும் போதும். இனி உனக்கு என்ன என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் அதுவே போதும். நீ எதிர்பார்க்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்கு உனதாக நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு சரியாக பழகிக்கொள். எது நடந்தாலும் நாம் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்று இவை எல்லாமே உன்னை எப்படியாவது சந்தோஷமாக வைக்கும் என்பது உன் நினைவில் இருந்துவிட்டால் போதும். இனி எந்த நொடியிலும் இந்த அம்மா உன்னை மீட்டெடுத்து விடுவாள். உன்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து விடுவாள். அது மட்டுமல்லாமல் இன்று நீ இந்த அம்மாவினை வாக்கின் கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த மங்கள நாளில் உனக்கு நான் சொல்கின்ற சத்திய வாக்கு அது ஒரு நாளும் பொய்க்காது. எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பது நிதர்சனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அல்லவா என் தங்கமே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட்டுவிட்டதாக உணர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உறவை அல்லவா நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி தருகின்றேன். அந்த உறவின் பெயர் என்னவென்று நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். என் குழந்தை, எத்தனையோ மனிதர்களை நானும் தேடி பார்த்தேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகின்றார்கள். இப்பொழுது சொல்கின்ற விஷயத்தை அடுத்த நொடி கேட்டால் நான் சொல்லவே இல்லையே என்று சொல்கின்றார்கள். இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற குணங்களும் மனிதர்கள் உனக்கு நிரந்தரமான உறவாக மாற்ற உன் அம்மாவிற்கு விருப்பமில்லை. எனக்கு உன் வாழ்க்கையில் இவர்கள் வந்து செல்கின்றவர்களாகவே இருக்கட்டும் என்ற மனநிலை வந்துவிட்டது. அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய ஒரே தகுதியை உன் தெய்வம்தான் பெற்றிருக்கின்றது. அப்படியானால் இந்த தாயானவள் என்றும் உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றேன். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? தேவையில்லாத எதை பற்றியும் நீ சிந்தித்து தேவையில்லாத மனிதர்களுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் உனக்காக இன்று நான் எப்பொழுதும் துணையாக இருக்கின்ற என்னை மட்டும் நீ மனதார வணங்கினாலே போதும். உனக்கு எப்பொழுதும் நான் துணையாகவே இருந்து கொண்டிருப்பேன். என் நாமத்தை மட்டும் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன் மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.